Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. இப்ப வரைக்கும் நான் முறையீடு செய்யல. இப்ப வரைக்கும் இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? Till now. Till now. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Very good. நான் முறையீடு செய்யல, செய்திருக்கல. நான் என்னத்தை செய்யல அப்படின்னு சொல்றேன். இங்க நாம் பயன்படுத்த வேண்டிய tense present perfect tense. அதனுடைய negative form பயன்படுத்துவோம். அப்போ வாக்கியம் எவ்வாறு அமையும்? Till now I haven't complained. Till now I haven't complained. Again, till now I haven't complained. இப்ப வரைக்கும் அவள் அவனை சந்திக்கல. Till now she hasn't met him. Till now she hasn't met him. எனக்கு அவங்கள ரொம்ப நாளாகவே தெரியும். நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இதற்கும் நாம் பயன்படுத்துவது present perfect tense தான். இது எதிர்மறை வாக்கியம் அல்ல, positive sentence. I have known them for a long time. I have known them for a long time. Again, I have known them for a long time. அவன் ஏதும் சொன்னானா? அதாவது கடந்த காலத்தை பற்றி வினவுகின்றோம். இது ஒரு வினா என்பதால் did என்னும் உதவி வினை சொல்லி முதலாவதாக போட்டு வினாவை உருவாக்க வேண்டும். Did he say something? Did he say something? இங்கு நாம் கடந்த காலத்தை குறிப்பதால் say என்பதன் இறந்த கால வடிவம் பயன்படுத்துவோமா? நிச்சயமாக இல்லை. said என்கின்ற இறந்த கால வடிவத்தை தான் நாம் did plus say என பிரித்தெழுதி வினாவாக்கியுள்ளோம். ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Did he say? Did he say? Did he say something? அவள் அவனுக்கு ஏதும் சொன்னாளா? Did she tell him something? Did she tell him something? Again, did she tell him something? நான் அவளை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். இதுவும் என்னுடைய அனுபவத்தை சொல்கின்றேன். ஆகவே present perfect tense பயன்படுத்துவேன். I have seen her somewhere. I have seen her somewhere. எல்லாரும் வாய் விட்டு எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I have seen her somewhere. நீங்கள் எப்போதிலிருந்து இங்கே இருக்கிறீங்க? எப்பொழுதிலிருந்து. இதை நாங்க ஆங்கிலத்துல since when, since when என்று பாரு வினவ வேண்டும். Since when have you been here? Since when have you been here? அவள் எப்போதிலிருந்து காத்துட்டே இருக்கிறாள். எப்பயோ காத்திருக்க தொடங்கிட்டா, இப்பவும் அந்த செயல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கு நாம் பயன்படுத்துகின்ற tense present perfect continuous tense. வினாவை பார்க்கலாமா? Since when has she been waiting? Since when has she been waiting? எல்லாரும் வாய் விட்டு எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Since when has she been waiting? Since when has she been waiting? நீ தான் இதை வாங்கி இருப்பாய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கேயும் நாம் present perfect தான் பயன்படுத்துகின்றோம். இங்கேயும் நாம் present perfect tense தான் பயன்படுத்துகின்றோம். எனக்கு நல்லா தெரியும். இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? I am certain that. I am certain that. I am certain that you have bought this.
I'm certain that you have got this. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Very good. நீதான் இதை செய்திருப்பாய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். I'm certain that you have done this. I'm certain that you have done this. ரொம்ப இலவா இருந்துச்சா? இதே போல் இதே வாக்கிய அமைப்புகளை பயன்படுத்தி உங்களால் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதன் சந்தேகம் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வாறு உருவாக்குகின்ற வாக்கியங்களையும் please do comment. It will be a help for other viewers and if you have any mistake I can correct it for you. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.